இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/9/2024 8/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகள் வருது. நபர்களுடன் நீங்கள் அதிகம் பழக வேண்டி வருது. அதனால் மன ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இந்த வாரம் திருமணமானவர்கள் மாமியார் மூலம் நிதி நன்மைகளை பெறுவீங்க. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பல வகையான நிதி சிக்கல்கள் இருந்து விடுபட முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யணும் அப்படின்ற நேரத்தை நீங்கள் சிந்திக்கணும். இல்லைன்னா நீங்களே தீங்கு செஞ்சுக்கிருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியான மற்றும் அமைதியான வாரத்தை அனுபவிங்க. மக்கள் பிரச்சனையுடன் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள பற்றி புறக்கணிங்க. உங்கள் மன அமைதியை குலைக்க விடாதீங்க. இதை செய்ய முடிஞ்சால் வீட்டில் இருக்கையில் உங்கள் தொலைபேசியை அணைத்து வைங்க. இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். இந்த வாரம் உங்கள் பதவி உயர்வு அடிப்படையில் பல பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். இருந்தாலும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக சிந்தித்து பின்னாடி அதை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு அதில் தேவையற்ற பிரச்சனை இருந்தால் அதில் ஒதுங்கி இருக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். தகுதியான அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாமல் போயிடலாம். வீட்டுக்கு சில தேவையற்ற விருந்தினர்கள் வருவாங்க. மாணவர்கள் ஒரு வாரம் முழுவதையும் வீணடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடிஞ்ச நண்பர் வீட்டுக்கு போய் படிங்க. இல்லைன்னா வரவிருக்கும் தேர்வில் நீங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பரிகாரம் பார்த்திங்கன்னா ஓம் சுக்ராய நமக தினம் 33 வரை ஜபிக்கணும். விபரீத ராஜயோகம் விளைவிக்கும் நாளாக இந்த நாள் அமையும். மேலும் முதல் நாளிலேயே அதிபதி சுக்கிர விரயஸ்தானத்தில் போகிறாரு, நீச்சம் பெறாரு. ராசி அதிபதி செவ்வாய் குரு பார்வை. மனக்கவலைகள் எல்லாம் அகலும். உங்களது ஆலோசனையை குடும்பத்தினர் ஏற்பாங்க. குடும்ப உறவுகளிடையே இணக்கமான சூழல் நிலவும். நிலுவையில் உள்ள வாடகை வருமானம் வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சித்திக்கும். உயரதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். மனைவி வழி சொத்தை உயில் மாற்றம் செய்வதில் மாமனாரிடம் இருந்த எதிர்ப்புகள் அகலும். அசையும் அசையா சொத்து வாங்கிறது, விற்பது, பராமரிப்பது போன்ற காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளிடம் இருந்து வந்த போட்டி பொறாமை மறையும். தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில்கள் கமிஷன் அடிப்படையான தொழில் செஞ்சிங்கன்னா மிக மிக சாதகமான காலம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம குரு இருக்கனால விபரீத ராஜயோகம் உருவாகுது. உயில் சொத்து, அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் கூடி மகிழ்வாங்க. தேக சுகம் ஏற்படும். விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய வாரமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரியாதை கூடும். ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருக்குது. மேலும் எல்லாத்தையும் செலவுகளை சமாளிக்க உங்களால் முடியும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கனிந்து வரும். அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல புதிய பதவி கிடைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும். புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. பணியாளர்கள் விடுப்பில் போகிறாங்க, சற்று சிரமம் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரம். இருந்தாலும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியில் இருக்கும் பெண்கள் சக ஊழியர்களுடன் பேசையில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 3, 6. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி பைரவி பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரளி உண்ணும், உயிர் சண்டி, காளி, ஒளிரும் கலான்ற பாடலை 27 முறை நீங்கள் சொல்லணும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் குறிக்கோளுடன் செயல்படும் வாரமாக இந்த வாரம் அமையும். ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானம் போனாலும் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இதனால் பய உணர்வு நீங்கும். மனசஞ்சலாகலும் ஆன்ம பலமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்கால தேவைக்காக திட்டம் போடுவீங்க. தொழிலில் உன்னத நிலையை அடைய முடியும். செல்வாக்கு, திறமை மற்றும் கௌரவத்தோடு செயல்பட்டு சிறப்பும் பெருமையும் அடைய முடியும். தொழில் போட்டிகள் நீங்கி
திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வீடு கட்ட தேவையான கடன் அல்லது புதிய தொழில் கடன் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களிடமிருந்து வேற்றுமை மறையும். ஊடகங்களில் பணிபுரிஞ்சிங்கன்னா தனித்திறமை வெளிப்படும். நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். ஒரு சிலர் வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் செய்ய நேரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீண் அலைச்சல் விரயம் தொடரும். கொடுக்கல் வாங்கல்ல சிரத்த தேவை. விரயத்தை சுபமாக்க முயற்சிக்கிறது நல்லது. அரசியல் பிரமுகர்களின் செல்வாக்கு ஓங்கும். சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அகவல் படிக்கணும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் அனுகூலமான வாரம்னே சொல்லலாம். பணவரவு திருப்தி தரும். வீண் செலவுகளும் ஏற்படுவது இல்லை. நண்பர்கள் உதவி செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்குகளில் பொறுமையாக இருக்கணும். சிலருக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப செய்தி கிடைக்கும். தாயாரின் உடல் நலனில் கவனம் செலுத்தணும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போ முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகணும். ஆனால் சில சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போ வேணாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பின்னாடி சிரமப்பட வேண்டாம். பங்குதாரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். கணவர் மூலம் தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கிறனால சிறிது சேமிக்க முடியும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 5, 8. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜையில் விளக்கேற்றி தன்னார் மதிசூடி தழும்போலும் திருமேனி என்னார் புறம் ஒன்றும் எரியுந்தன் நகை செய்தாய். இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரனோட லக்னத்திலிருந்து 4வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு. வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்களும் உங்கள் மன அமைதியை கெடுத்துரும். இந்த சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உங்கள் உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்த்துருங்க. இந்த நேரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் பல புதிய நிதி திட்டங்களும் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலை எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி முதலீடு தொடர்பான அனைத்து நன்மைகள் மற்றும் தீமைகளை கவனமாக பரிசீலிக்கணும். இதற்கு அனுபவம் உள்ள ஒருத்தரின் உதவியை பெறலாம். இந்த வாரம் நீங்கள் உங்கள் மீது கோபப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தின் குறுக்கீடுகள் ஏற்படும். அதனாலேயே உங்களுக்கு கோபம் வருது. உறுப்பினர்கள் கூட உங்கள் இயல்பு சற்றே தொந்தரவு செய்வாங்க. உங்கள் சகாக்கள் அல்லது வேலையில் உள்ள மற்றவங்க உங்கள் நேரத்தை அதிகம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உற்சாகத்தில் அவர்களிடம் எந்த விதமான வாக்குறுதியையும் கொடுக்க வேணாம். உங்கள் பணி பாதிக்கப்படலாம். அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. பணியிடத்தில் ஒருவர் உங்கள் பெருந்தன்மையையும் மென்மையும் பயன்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார நேரம் குறிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் அவங்க முன்பு முயற்சி செஞ்சு கொண்டிருந்த வெளிநாட்டு கல்லூரிகளில் கண்டிப்பாக அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும். இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்களால் முடிஞ்சதை செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 27 முறைவும் பௌமியாவின் நமகன்னு ஜெபிக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சோதனைகள் சாதனைகளாக மாறும் வாரம். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. பாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி. முக்கிய கிரகங்கள் தனுசு ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. எண்ணங்களும் முயற்சிகளும் நிறைவேறும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். பொருள் பற்றாக்குறை அகலும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். விலகிய சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. தந்தை வழி பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும். வீடு வாகன யோகம், தொழில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் அதிகரிக்கும். புதிய வேற்றுமத நண்பர்கள் கிடைப்பாங்க. குடும்பத்துடன் விருந்து உபசாரங்கள் கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ஆடம்பர பொருள் சேரும். திருமண முயற்சிகள் சாதகமாகும். ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் ஒத்திப்போகும். தேங்காய் மாலை அணிவித்து விநாயகரை வழிபடணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபட்டீங்க நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்றாலும் உடனே அது சரியாயிரும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க வகையில் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே இருக்கும். அதிகாரிகளின் ஆதரவால் சில சலுகைகள் கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சு இருந்தீங்கன்னா
நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினச்சா அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். வியாபார அபிவிருத்திக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். செலவுகளை சமாளித்து தேவையான பணம் கிடைக்கும். பணியில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 2-7. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3-9. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் வீட்டு பூஜையில் தெய்வம் ஏற்றி விநாயகரை செய்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே கேட்கை தனி விப்பான், விநாயகனே. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்கள் உடல்நலம் சற்று பாதிக்கப்படும். அதிக பயணம் செய்கிறது உங்கள் இயல்பில் சில எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயணத்தை தவிர்த்துருங்க. புத்திசாலித்தனமான முதலீடுகள் மட்டுமே பலனளிக்கும். இந்த வாரம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக சம்பாதித்த பணத்தை சரியான இடத்துல கவனமாக முதலீடு செய்யணும். இதற்கு உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அனுபவம் வாய்ந்த அல்லது பெரியவரின் உதவியை பெறலாம். உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் அது மேம்படும். அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் முழுவதுமாக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டம் போடலாம். தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ராசிக்காரவங்க பலருக்கு வெளிநாட்டு பயணம் செல்ல பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் மூலம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளையில் உங்கள் வளர்ச்சிக்கான பல பொருத்தமான ஆதாரங்களை நீங்கள் நிறுவ முடியும். பொறியியல், மருத்துவம், சட்டம் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பான வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் தகவல் தொழில்நுட்பம், வேளாண்மை, பயோடெக்னாலஜி படிச்சிங்கன்னா கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா மட்டுமே வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 1/9/2024 7/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.